أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يمحق الله الربا ويربي الصدقات. لعن رسول الله صلى الله عليه وسلم آكل الربا وموكله وكاتبه وشاهديه وهم سواء أو كما قال عليه الصلاة والتسليم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் நம் எல்லோரின் மீதும் வந்து சேரட்டுமாக. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மனித வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய பொருளாதாரம் குறித்தும், அந்த பொருளாதாரத்தை எப்படி தேட வேண்டும், எப்படி சம்பாதிக்க வேண்டும், எந்த வகையில் அந்த பொருளாதாரம் நம்ம கைக்கு வந்து சேர வேண்டும், அதில் ஹலால் ஹராமை பேண வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். பொருளாதாரமும் நாம் சம்பாதிக்கின்ற சம்பாத்தியமும் நாம் உண்ணுகின்ற உணவும் நாம் பயன்படுத்துகின்ற பொருட்களும் ஹலாலாக ஷரியத் அனுமதித்த முறையில் இருக்கும் பட்சத்தில்தான் நம்முடைய வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், துஆக்கள் வானிற்கு உயரும் என்றெல்லாம் சொன்னோம். அருமையான பெருமக்களே, இன்றைக்கு நம் வாழ்வியலில், நம் பொருளாதாரத்தில், நாம் பயன்படுத்தும் பொருட்களில் தெரிந்தோ தெரியாமலோ ஹலால் மறைந்து ஹராமுகள் கூடிவிடுகிறது. பொருள் ஆசையும் பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும், திரட்ட வேண்டும், அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற ஆவலும் எண்ணமும் அந்த பொருளாதாரத்தை எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்று ஷரியத்து சொல்லியிருக்கிறதோ அந்த முறை தவறி வேறு வழியில் சம்பாதிப்பதற்கு நம்மை தூண்டிவிடுகிறது. ஒரு காலம் இருந்தது, அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் மிகவும் தூய்மையாக இருந்தார்கள். காசு பணம் கிடைக்குதோ இல்லையோ, சாப்பிட்றதுக்கு வழி இருக்குதோ இல்லையோ, ஒரு பைசா கூட தன்னுடைய சம்பாத்தியத்தில் ஷரியத்திற்கு முரணான ஒரு காசு நுழைந்து விடக்கூடாது என்பதில் அதீத அக்கறை கொள்ளக்கூடிய ஒரு சமுதாயம் அன்றைக்கு இருந்தது.
குறிப்பாக பெண்கள் வீட்டிலிருந்து வேலைக்கோ அல்லது தொழிலுக்கோ காலையில் கிளம்புகின்ற கணவன்மார்களை பார்த்து அந்த பெண்கள் சொல்வார்களாம், வரலாற்றில் குறிப்புகள் உண்டு. அந்த பெண்கள் சொல்வார்களாம், வேலைக்கு போகிறீங்க, தொழிலுக்கு போகிறீங்க, வரும்போது கையில் காசு இல்லாமல் வந்தாலும் பரவாயில்லை, எதையும் கொண்டு வராமல் வந்தாலும் பரவாயில்லை, ஆனால் ஹராமை மட்டும் கொண்டு வந்து விடக்கூடாது. ஹராம் வீட்டுக்குள்ளே வந்துடக்கூடாது, ஹராமை எடுத்துட்டு வீட்டுக்கு வரக்கூடாது என்று கட்டளையிட்டு தன்னுடைய கணவன்மார்களை அனுப்பி வைத்த தாய்மார்கள் அன்றைக்கு இருந்தார்கள். ஆனால் இன்றைக்குள்ள காலகட்டம் எப்படி இருக்கிறது? ஹலாலு ஹராம் அப்படிலாம் பேசி கோட்டை விட்டுறாதீங்க, பிழைக்க தெரியாமல் இருக்காதீங்க, காசோட வாங்க அப்படின்ட்டு சொல்லி வரக்கூடிய காசு ஹலாலா ஹராமா என்று அந்த சிந்தனையே இல்லாத அளவிற்கு நாமளும் இருக்கிறோம், நம் வீட்டு தாய்மார்களும் இருக்கிறார்கள். காரணம், பொருளாதாரத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த மோகம், ஆசை நம்முடைய கண்களை மறைத்து விட்டது. ஷரியத்தை பின்பற்றுவதற்கு நம்மை அதிலிருந்து தடம் புரளச் செய்து விட்டது. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைக்கு இஸ்லாமியர்களை மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அழிவையும் நாசத்தையும் ஏற்படுத்திய ஹராம்களில் முதன்மையானது நமக்கு தெரியும் வட்டி. இஸ்லாமிய சமூகம் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சமூகமும் அதில் விழுந்து கிடக்கிறார்கள். அழிவை நோக்கி அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அழிவை நோக்கித்தான் நான் போய் கொண்டிருக்கிறேன் என்பது தெரியாமல் அவர்கள் அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வாழ்வை நாசப்படுத்தக்கூடிய, அழிவை ஏற்படுத்தக்கூடிய மிக மோசமான ஒரு விஷயம் வட்டி. இன்னைக்கு சர்வசாதாரணமாக நம்முடைய புழக்கத்தில் அது இருந்து வருகிறது. எல்லோருடைய வாழ்க்கையிலும் இந்த வட்டி என்ற விஷயம் நுழைந்து விட்டது. சில பேர் தெரிந்தே செய்கிறோம், சில பேர் தெரியாமல் செய்கிறோம். ஆக மொத்தத்தில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் இது இன்றைக்கு அது புகுந்து விட்டது. வட்டி இல்லாமல் ஒருவரும் இல்லை, வட்டி இல்லாமல் ஒருவருடைய சம்பாத்தியமும் இல்லை என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கு அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் அது நீங்கா இடத்தை பிடித்து விட்டது. பேங்க்ல லோன் வாங்குறோம், அது வட்டி. பேங்க்ல டெபாசிட் பண்றோம், அது வட்டி. ஃபைனான்ஸ் கம்பெனியில் போய் கடன் வாங்குறோம், அது வட்டி. நகைகளை அடமானம் வைக்கிறோம், அது வட்டி. வீடுகளை லீஸுக்கு விடுகிறோம் அல்லது லீஸுக்கு வீட்டை வாங்குகிறோம், அதுவும் வட்டி. நிறைய பேருக்கு தெரிகிறதில்லை. சாதாரணமாக எல்லோரும் லீஸுக்கு வாங்கிடுறோம். 5 லட்ச ரூபாய் கொடுத்து வீட்டில் போய் உட்காந்துக்கிறது. 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே 5 லட்ச ரூபாய் வாங்கிட்டு திருப்பி வந்துடுறது. அந்த வீட்டை பயன்படுத்துகிறோமே, அது வட்டி தானே. எதையும் கொடுக்காமல் அதை பயன்படுத்துவதற்கு பெயர் என்ன? இஸ்லாமிய சமூகத்தில் 90% சொல்ல போனால் 99.9% மக்களுக்கு இது தெரியாது. லீஸுக்கு வீடு வாங்கிறது, வீட்டுக்கு விடுறது வட்டின்னு தெரியாது. அது ஹலால் என்ற அந்த கண்ணோட்டத்தில் இன்றைக்கு அது புழக்கத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. எதை கொடுத்தோமோ திருப்பி வருகின்ற பொழுது அதை விட கூடுதலாக ஒரு காசு வந்தாலும் அது வட்டி, உழைப்பில்லாமல். 5 லட்ச ரூபா கொடுத்தோம், திருப்பி 5 லட்ச ரூபா மட்டும்தானே வரணும். அந்த வீட்டை உபயோகப்படுத்தி இருக்கோமே, அது வட்டி தானே. வேற வீட்டில் வாடகைக்கு இருந்தால் மாசம் 10,000 ரூபா கொடுப்போம். 5 வருஷத்துக்கு எத்தனை ஆயிரம் ஆச்சு, எத்தனை லட்சம் ஆச்சு? அத்தனை லட்சம் நமக்கு வட்டியாக வந்திருக்கிறது என்று பொருள். லீஸுக்கு வீடை எடுக்கக்கூடியவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். லீஸ் வட்டி. இந்த இஎம்ஐயில் வீடு வாங்குகிறோம், நிலங்கள் வாங்குகிறோம், வாகனங்கள் வாங்குகிறோம், மொபைல் வாங்குகிறோம். சின்ன பொருள் முதல் கொண்டு பெரிய பொருள் வரைக்கும் இஎம்ஐயை விட்டும் தவிர்த்து இருக்க முடியவில்லை. அனைத்தும் வட்டி. ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு சமூகத்தை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது இந்த மிக மோசமாக இஸ்லாத்தினால் எச்சரிக்கப்பட்ட, வன்மையாக கண்டிக்கப்பட்ட ஒரு செயல். அதெல்லாம் இல்லாமல் வாழ முடியுமா?
அதெல்லாம் இல்லாமல் வாழ்க்கையில் பிழைக்க முடியுமா என்று சிலர் வியாக்கியானம் பேசுவார்கள். தேவைக்கு வாங்குறோம், தொழிலுக்காக வாங்குறோம், குடும்பத்தினுடைய தேவைக்காக வாங்குறோம். இதெல்லாம் இல்லாமல் வாழ்க்கையை ஓட்ட முடியுமா என்று வியாக்கியானம் பேசுவார்கள். ரொம்ப நிர்பந்தம், முடியல, சூழ்நிலை என்னை அப்படி அந்த இடத்திற்கு கொண்டு போய் நிறுத்திவிட்டது என்று சமாளிப்பவர்களும் உண்டு. அது இருந்ததுனால தான் நான் பிழைச்சி வந்தேன், அது மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு என்னை பார்த்துருக்க முடியாது, என் குடும்பத்தை பார்த்துருக்க முடியாது என்று அந்த வட்டிக்கு வக்காலத்து வாங்கக்கூடியவர்கள் நம்மில் இருக்கிறார்கள். ஷரியத்தை புரியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும், ஷரியத்தினுடைய கண்ணோட்டத்தை விளங்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இஸ்லாம் தெளிவாக சொல்லுகிறது, அல் குர்ஆன் ஷரீஃப் தெளிவாக நமக்கு உணர்த்தி விட்டது. வட்டியும் வட்டி சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் மனிதனுக்கு அழிவை ஏற்படுத்தும், நாசத்தை ஏற்படுத்துமே தவிர ஒரு மனிதனுடைய உயர்வுக்கும் மகிழ்ச்சிக்கும் ஈரேற்றத்திற்கும் நிச்சயமாக காரணமாக இருக்காது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பிஸ் ஸதகாத். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் அது வளர்ந்து கொண்டே போகும். நீங்க கொடுக்கக்கூடிய தான தர்மம், 4 பேருக்கு உதவுறீங்க பாத்தீங்களா, சதக்கா கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அது உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுத்தும், குறையாது, வளர்ந்துகிட்டே போவீங்க நீங்க. ஆனால் வ யம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹ் நிச்சயமாக வட்டியை அழித்து விடுவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி தருகிறான். இந்த அழிக்குதல் என்ற வார்த்தைக்கு ஒரு வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். மஹக்கு என்ற வார்த்தையை அந்த வசனத்தில் அல்லாஹ் பயன்படுத்துறான். மஹக்குனா என்ன தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக அழியுதல், கொஞ்சம் கொஞ்சமாக மறையுதல் அப்படின்னு அதுக்கு பொருள். மாசத்துல ஒரு நாள் அமாவாசை வருது இல்ல, பிறை தெரிவதற்கு ஒரு நாள் முன்னால, ஒரு நாள் பேக்கில் அமாவாசை வரும். அந்த அமாவாசைக்கு அரபியில் முஹாக்குன்னு பேர். அதே வார்த்தையை தான் புழங்குவாங்க. அமாவாசை திடீர்னு வந்துடும், வராது. பௌர்ணமி நிலவு முழுமையாக தெரியும் நம்ம கண்ணுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அது கரைந்து 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 கடைசியில் ஒன்றும் தெரியாமல் போயிடும். அந்த வார்த்தையைத்தான் அல்லாஹ் தஆலா வட்டி என்ற இடத்தில் பயன்படுத்துகிறான். அப்படின்னா என்ன புரியுதா? பார்ப்பதற்கு வெளிச்சத்தை போன்று தோன்றும், வளர்ச்சியை போன்று காட்சியளிக்கும், என் வாழ்க்கையில் அது மாற்றத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைப்பீங்க, என் வாழ்க்கையில உயர்வுக்கு அதுதான் காரணம் சொல்லி நீங்க நினைப்பீங்க. ஆனால் உங்கள் வாழ்க்கையை அழிப்பதற்கு அதுதான் காரணமாக அமைந்துவிடும். உங்களுக்கே தெரியாமல் உங்களை அழிவில் கொண்டு போய் நிறுத்திவிடும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை அழிச்சுக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை நாசத்தில் கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருக்கும். எப்படி அமாவாசை பூரண நிலவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து ஒன்றும் தெரியாமல் ஆகிவிடுகிறதோ, அதுபோன்று வட்டியினால் வளர்ந்தவன் என்றைக்கும் ஒரு நாள் நாசத்தில் போய் விழுந்து விடுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்றைக்கும் சத்தியமானது, அது மாற்று கருத்துக்கு இடம் இருக்காது. அழிவை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமே இருக்கக்கூடாது ஒரு இஸ்லாமியனுக்கு. 1930 அந்த காலகட்டத்தில் உலக அளவிற்கு பொருளாதார நெருக்கடி ஒன்று ஏற்பட்டது. ஒரு நாட்டில் அல்ல, ஒரு ஊரில் அல்ல, உலகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியை இந்த பூமி சந்தித்தது 1930களில். இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு எப்படி நம்ம என்ன செய்யணும், ரெண்டாவது இந்த பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதற்கு என்ன காரணம் என்று பொருளாதார நிபுணர்கள் உட்கார்ந்து யோசிச்சாங்க, ஆய்வு செஞ்சாங்க, பேசினாங்க. அதுல அதிகமான பொருளாதார நிபுணர்கள் சொன்ன கருத்து என்னன்னா, இன்றைக்கு இந்த பூமி சந்தித்திருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிக்கு அடிப்படை காரணம் வட்டி தான் அப்படின்னு சொன்னாங்க. அதனால வட்டிக்கு விட்டுருங்க, வட்டிக்குள்ள போகாதீங்க, வட்டிக்கு விடாதீங்க, வட்டி வாங்காதீங்க என்று அன்றைக்கு இஸ்லாமியர்கள் அல்ல, பொருளாதாரத்தினுடைய அறிவு படைத்த பொருளாதார நிபுணர்கள் அன்றைக்கு எச்சரித்தாங்க. ஆனால் உலகம் அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டது. அதனுடைய பாதிப்பை உலகம் மிக சீக்கிரத்தில் கண்டுவிட்டது. வட்டியின் மூலம் ஏற்படக்கூடிய பொருளாதாரத்தினுடைய அழிவு, நாசம், அது மிகப்பெரிய நாடுகள் முதல் கொண்டு சின்ன குடும்பங்கள் வரை அதனுடைய பாதிப்பை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம்.
இன்றைக்கு அதிகம் யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நிறைய தவறுகள் இருக்கிறது, நிறைய பாவங்கள் இருக்கிறது. நமக்கு தெரியும் அது பாவம் சொல்லி, அதில் போகக்கூடாதுன்னு சொல்லி நாம் அதிலிருந்து விலகி நடப்போம், தவிர்ந்து இருப்போம். ஆனால் அந்த வட்டி என்ற குற்றம் அது மிகப்பெரிய குற்றம் நமக்கு தெரியும். ஆனால் ஏதோ நிர்பந்தம் என்ற காரணத்தை முன்வைத்து கொண்டு அது வாழ்க்கையில் அதிலிருந்து தவிர்ந்து கொள்ள முடியாது என்ற ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு அத்தனை இஸ்லாமியர்களும் அதில் நுழைந்து கொண்டு இருக்கிறோம். மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய, இதை குறித்து சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது. எல்லாத்திலையும் வட்டி வந்துடுச்சு, எல்லா குடும்பங்களையும் இன்றைக்கு சிதைத்து இருக்கிறது. சாதாரணமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், ஒரு வியாபாரத்தை தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக கையில் காசு இல்லை, பேங்க்ல போய் லோன் வாங்குறாரு, வாங்கி அந்த லோனை கட்டுகிறார், அதற்கு சேர்த்து வட்டியும் சேர்த்து கட்டி கொண்டே இருக்கிறார். நாட்கள் கூடிக்கொண்டே போகிறது, வட்டியை கட்டிக்கொண்டே இருக்கிறார். கடைசியில் வட்டியை கட்டி கட்டி கடைசியில் வியாபாரம் லாஸ் ஆகி போச்சு. இன்னும் அவர் கட்டிய அந்த வட்டி முடிஞ்ச பாடு இல்லை. எந்த நோக்கத்திற்காக அவர் பேங்கை தேடி போனாரோ அந்த நோக்கம் சிதறி போய் ஒரு வாழ்க்கையில் ஏற்கனவே இருந்த நிலையை விட மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு விட்ட எத்தனையோ நபர்களை இன்றைக்கு பார்க்கிறோம். எத்தனையோ நிறுவனங்கள், எத்தனையோ கம்பெனிகள் வட்டி வாங்கி அந்த கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டு அது லாஸ் ஆன பிறகு அதை அடைக்க முடியாமல் திவாலாகி போன எத்தனையோ நிறுவனங்களை பார்க்கிறோம். அந்த நிறுவனங்களுடைய உரிமையாளர்கள் எஸ்கேப் ஆயிடுவாங்க அல்லது சூசைட் பண்ணிடுவாங்க. எத்தனை நிகழ்வுகள் இன்றைக்கு ஊடகங்கள் வழியாக நம் பார்வைக்கு வந்து கொண்டு இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, வட்டி கொடுக்கக்கூடிய நபர்கள், அது தனிநபராக இருந்தாலும் அல்லது ஒரு நிறுவனமாக இருந்தாலும், அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மனசாட்சி இருக்காது, மனிதாபிமானம் இருக்காது, இரக்க குணம் இருக்காது, அனுதாபங்கள் நிச்சயமாக இருக்காது. வீட்டில் தகப்ப முடியாம கிடப்பான், ஆஸ்பத்திரி செலவுக்கு காசு இருக்காது, கடன் வாங்கியிருப்பான், வட்டிக்கு செலவழிச்சு ஒரு கட்டத்தில் அந்த தகப்பனும் இறந்து போயிருப்பார். வட்டிக்காரன் வந்து நிற்பான், வாங்கிய கடனை கொடுங்க அப்படின்ட்டு. என் தகப்பன் இறந்து போன சோகத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா விட்டுருவானா? உன் தகப்ப செத்தா என்ன, உன் கணவன் செத்தா என்ன, நான் கொடுத்த காசை கொடு. தனி நபராக இருந்தாலும் ஒரு நிறுவனமாக இருந்தாலும் கொடுத்ததை திரும்பி வாங்கும் பொழுது அவர்களுக்கு இரக்கமே இருக்காது, மனிதாபிமானமே இருக்காது. செத்து போயிட்டானே, சரி கொஞ்ச நாள் ஆகட்டும், ஆற போடுவோம், கொஞ்சம் நாள் தாமதப்படுத்துவோம், இருக்க மாட்டான், சுரண்டி கொண்டே இருப்பான். இதனால் அவமானப்பட்டு எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கு தற்கொலை செய்திருக்கிறார்கள் தெரியுமா? கடந்த மாசம் ஜூலை நமக்கு சோசியல் மீடியாவில் பார்த்துருப்போம். வேலூர் மாவட்டத்தில் 30 லட்சம் ரூபா கடன் வாங்கியிருக்கோம். ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் 30 லட்சம் ரூபா கடன் வாங்கி அதை அடைக்க முடியாமல் வட்டி கூடி ஒரு கட்டத்தில் அந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரன் வீட்டில் வந்து சத்தம் போட்டு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி, அந்த அவமானம் தாங்காம இஸ்லாமிய குடும்பத்தை சார்ந்த 50 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணும் அவனுடைய மகன் 28 வயசு மதிக்கத்தக்க அவனுடைய மகனும் தற்கொலை செய்து கொண்டார். ஊடகங்கள் வந்துச்சு, போன மாசம் நடந்த செய்தி. இதைவிட வேதனையான விஷயம் என்ன அப்படின்னா, வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க முடியாத காரணத்தினால் அதற்கு அடமானமாக தன்னுடைய மனைவியையோ தன்னுடைய பிள்ளைகளையோ அடமானமாக வைத்த நிகழ்வும் சில கிராமங்கள் நடந்திருக்கிறது. பத்திரிகை செய்தி. கொடுக்க முடியல, தப்பிக்கவும் முடியல, இந்த என் மனைவியை வச்சுக்கோ, என் பிள்ளைய வச்சுக்கோ. அசிங்கங்களும் அவலங்களும் நிறைந்து காணப்படுகிறது இந்த வட்டியின் மூலமாக. இப்படி வட்டியின் மூலம் ஏற்படக்கூடிய சமுதாய கொடுமைகளை, அவலங்களை, அசிங்கங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க அழகான முறையில் சொன்னாங்க, வட்டி என்ன தெரியுமா? பார்வைக்கு கூடுவதை போன்று தெரியும், வளர்ச்சியை போன்று தெரியும், கடைசியில் கில்லத் அழிவில் கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு சொன்னாங்க, எச்சரித்தாங்க. அது இன்றைக்கு கண்கூடாக நடந்து கொண்டு இருக்கிறது. இஸ்லாம் எதை அனுமதித்ததோ அதில் நிச்சயமாக சமுதாயத்திற்கு வெற்றி உண்டு, எதை தடை செய்ததோ அதில் நிச்சயமாக சமுதாயத்திற்கு அழிவு உண்டு என்பதை, அந்த அடிப்படையை முதல்ல புரிந்து கொள்ளணும். இந்த அடிப்படையை முதல்ல புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல வட்டியை குறித்து
2 வசனங்கள் அது போதும் நமக்கு. 2 வசனங்கள். ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யகுலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யகூமுல்லதி யதகப்பதுஹு ஷைத்தானு மினல் மஸ். வட்டியை சாப்பிட்டு வளர்ந்தவர்கள், வட்டியில் புழக்கப்பட்டவர்கள், அதிலேயே வாழ்க்கையை கடத்தியவர்கள் நாளை கியாமத் நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் எழுப்பப்படுகின்ற பொழுது ஷைத்தானால் தீண்டப்பட்டு பைத்தியக்காரனை போன்று எழுந்திருப்பான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வட்டியோடு யார் தொடர்பு இருக்கிறார்களோ அவங்க எந்திரிக்கும் பொழுது மஹ்ஷர் மைதானத்தில் பைத்தியம் பிடிச்சவனை போல எந்திரிப்பான். அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய நேரடி வாசகம். இன்னொரு ஆயத்து, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வதரு மா பக்கிய மினர் ரிபா. இதுவரை நீங்கள் வாங்கி கொண்டிருந்த வட்டியில் மேல் மிச்சமானதை நீங்கள் விட்டுருங்க. இன் குன்தும் மூமினீன், நீங்கள் மூமின்களாக இருந்தால் அதை விட்டுருங்க. ஐயாமுல் ஜாஹிலிய காலத்தில் மக்கள் வட்டியிலேயே உரண்டு கொண்டிருந்தார்கள், புரண்டு கொண்டிருந்தார்கள். அப்ப அல்லாஹ் அந்த வசனத்தை இறக்கி, இனிமேல் நீங்கள் வட்டியில் ஈடுபடக்கூடாது, ஏற்கனவே உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை கூட நீங்கள் விட்டுவிட வேண்டும், அதை நீங்கள் திரும்பி வாங்கக்கூடாதுன்னு அல்லாஹு தஆலா உத்தரவிட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த வசனத்தை சொன்னதோடு மாத்திரமல்ல, ஹஜ்ஜத்துல் வதாவில் வைத்து இதுவரை செய்து கொண்டிருந்த, இதுவரை வாங்கி கொண்டிருந்த வட்டி என்ற அந்த கொடுமை இன்றோடு பூமியில் புதைக்கப்பட்டு விட்டது, இனிமேல் யாரும் வர வேண்டிய காசை கூட வாங்கக்கூடாது, அல்லாஹ் உத்தரவிட்டுட்டான், அதனால இனிமே யாரும் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நடைமுறையும் படுத்தினார்கள். என்னுடைய சிறிய தகப்பனார் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்காக அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை வட்டி கடன்களையும் நான் தள்ளுபடி செய்கிறேன், யாரும் கொடுக்க தேவையில்லை, அல்லாஹ் சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வசனத்திற்கு அடுத்து ஒரு வாசகம் வருகிறது, அதுதான் ரொம்ப எச்சரிக்கையான வாசகம். ஃபைல்லம் தஃஅலு, ஒருவேளை நீங்க இப்படி செய்யலன்னா, இதுவரை வந்து கொண்டிருந்த வட்டியை நீங்க விட்டுருங்க, இனிமே வாங்கக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் உத்தரவிட்டுட்டான். ஒருவேளை நீங்கள் அப்படி செய்யவில்லை என்றால் வாங்கிக்கிட்டே தான் இருப்பீங்க அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா, ஃபஅஸனூ பிஹர்பிம் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வோடும் அவனுடைய தூதரோடும் போருக்கு தயாராகுங்க. எவ்வளவு பெரிய வாசகம்! அல்லாஹ்வோடு போருக்கு நீங்க தயாராயிருங்க, அவனுடைய ரசூலோட போருக்கு தயாராயிருங்க. யாரை பார்த்து அல்லாஹ் சொல்றான்? வட்டியில் புழங்கி கொண்டிருந்தவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், இதோடு நீங்க விட்டுறணும், இல்லைன்னா நீங்கள் அல்லாஹ்வோடும் ரசூலோடும் போர் செய்வதற்கு உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஆயத்திற்கு விளக்கத்தை எழுதும் பொழுது சொல்கிறார்கள், நாளை மஹ்ஷர் மைதானத்தில் வட்டி வாங்கியவனையும் வட்டி கொடுத்தவனையும் அல்லாஹ் தஆலா எழுப்பி கையில ஒரு ஆயுதத்தை கொடுத்து சொல்வானாம், என் கூட போருக்கு வா, ரசூலோட போருக்கு போ அப்படின்னு சொல்வானாம். எவ்வளவு எச்சரிக்கை ஆக வேண்டிய ஒரு வார்த்தை, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்மளை பாதுகாக்கிறதே ரப்பு தான், நம்மளை கை கொடுத்து தூக்கிய சொர்க்கத்துக்கு கொண்டு போய் நிறுத்துறதே ரசூல் தான். ஆனால் அவங்களே என்ன செய்யறாங்க, என் கூட வந்து போருக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்கன்னா, இதை விட எச்சரிக்கையான வார்த்தை வேற எதையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சமேனும் உள்ளத்துல ஈமான் இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை நம்பி இருக்கக்கூடியவர்கள், ரசூலை நம்பி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஒரு வார்த்தை போதும். அல்லாஹ்வோடு போர் செய்யறதுக்கு சமம் அல்லவா, ரசூலோடு போர் செய்யறதுக்கு சமம் அல்லவா அப்படின்ட்டு அந்த உணர்வு வந்துடும் நிச்சயமாக. அதனால்தான் இமாம்களை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு குற்றம் வட்டி தான், வட்டியை தாண்டி ஒரு குற்றம் இல்லை அப்படின்னு எழுதுறாங்க. ஒருத்தர் வந்து இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட ஒரு சட்டம், ஒரு விளக்கத்தை கேட்டார். ஒரு நாள் ஒரு மனிதரை பார்த்தேன், அவர் சொன்னார், ஒரு மனிதரை பார்த்தேன், அவர் ரோட்ல மது குடித்து விட்டு அந்த மதுவால் மிதந்து கொண்டு இருக்கிறார், கடுமையான முறையில் சரக்கு அடிச்சுட்டு அப்படியே மிதந்துட்டே இருக்கிறார். அவர் என்ன செய்யறன்னு அவருக்கே தெரியல, வாயில ஊத்திக்கிறாரு, தலையில ஊத்திக்கிறாரு, ஒரு மாதிரியே நடந்து போறாரு. எல்லாரும் மக்கள்லாம் வேடிக்கை பார்க்கறாங்க. உச்சகட்டமான போதையில் இருக்கிறார் அந்த மனிதர். அந்த மனிதர் வானத்தை நோக்கி இப்படி பார்த்தார், வானத்தை நோக்கி இப்படி பார்த்தார். அப்போ சந்திரன் தெரிந்தது. அவர் போதையினுடைய உச்சத்தில் சந்திரனை பிடிக்கிறதுக்கு கையை வச்சு தூக்கிட்டு இருக்கிறார். பிடிச்சிடலாம் அப்படின்னு அதை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறார். அதாவது அவனுடைய பார்வையில் சந்திரன் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது.
அதை எட்டி பிடிச்சிடலாம் அப்படின்னு அவருக்கு தோணுது. அதை பிடிக்கிறதுக்கு அவர் முயற்சித்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருந்த அத்தனை மக்களும் கூடியிருந்து சிரித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பதான் நான் பார்த்தேன், இவ்வளோ மோசமானது மது மனிதனை பைத்தியக்காரனாக மாற்றி விடுகிறது. தன்னை நான் என்ன செய்யறேன்னு தெரியாத அளவிற்கு ஒரு மனிதனை கொண்டு போய் நிறுத்தி விடுகிறது. தன்னை பார்த்துதான் மனிதர்கள் சிரிக்கிறார்கள் என்ற உணர்வு கூட அந்த மனிதனுக்கு வர்றதில்லையே. மது எவ்வளவு பெரிய கொடுமையான ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு விளங்கிக்கிட்டேன். அந்த நேரத்தில் என் மனைவியை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னேன். அவர் சொன்னார், என் மனைவி பார்த்து ஒரு வார்த்தை சொன்னேன், மதுவை விட மிக மோசமான ஒன்று இருக்குமானால் நீ தலாக். மதுவை விட மோசமான ஒரு விஷயம் இருக்குமானா நீ தலாக் ஆயிருவ அப்படின்னு நான் மனைவியை பார்த்து சொன்னேன். அன்றைக்கு இருந்த மக்கள் எல்லாம் தலாக்கு வித்தியாசமாக பயன்படுத்துவாங்க. அப்படியானா நீ தலாக்கு, இப்படியானா நீ தலாக்கு அப்படின்லாம் வித்தியாசமான முறையில் பயன்படுத்துவாங்க. ஆனால் எப்படி சொன்னாலும் தலாக்கு நிகழும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். மது அவர் என்ன விளங்கிக்கிட்டாரு, மதுவை விட மோசமானது எதுவுமே கிடையாது அப்படி விளங்கிக்கிட்டாரு. அவர் சொன்னாரு, மதுவை விட மோசமான ஒன்று இருக்கும் என்று இருந்தால் நீ தலாக்காயிருவ அப்படின்னு சொல்லிட்டாரு. மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அண்ணவங்கள்ட்ட வந்து கேட்டாரு, இப்படி நான் சொல்லிட்டேன், என் மனைவி தலாக்காயிருவாளா அப்படின்னு கேட்டாங்க. மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி நான் கொஞ்சம் யோசிக்கணும், கொஞ்சம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. அவர் போனார். சில நாட்கள் கழித்து வந்தார். இமாம் அவர்களே, அதற்கு விளக்கத்தை கொடுங்க, இன்னும் எனக்கு அவகாசம் தேவைப்படுகிறது, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. அவர் போனார். 2வது தடவை திருப்பி வந்தார். அப்போ மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களாம், உன்னுடைய மனைவி தலாக்காகிவிட்டாள், உன்னுடைய மனைவி தலாக்காகிவிட்டாள். நீ என்ன சொன்ன, மதுவை விட மிக கொடுமையான ஒன்று இருக்குமானால் என் மனைவி தலாக்குன்னு சொல்லிட்டார். நான் குரானை புரட்டி பார்த்தேன், ஹதீஸ்களை புரட்டி பார்த்தேன், மதுவை விட மிக மோசமான ஒன்றை பார்த்து விட்டேன், அதுதான் வட்டி என்று சொன்னார்கள் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி. வட்டியை விட மிக மோசமான, மிக ஆபத்தான, அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றை நான் குரானிலும் பார்க்கவில்லை, ஹதீஸிலும் பார்க்கவில்லை. எனவே மதுவை காட்டிலும் மோசமான ஒன்றாக வட்டி இருக்கிறது. எனவே உன்னுடைய மனைவி தலாக்குன்னு சொன்னாங்க மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி. இந்த விஷயம் நமக்கு, இந்த வரலாறு நமக்கு முக்கியம் இல்லை, அவங்க சொன்ன வார்த்தை தான் முக்கியம். குரானிலும் ஹதீஸிலும் நான் புரட்டி பார்த்து விட்டேன், வட்டியை காட்டிலும் மிக மோசமான விஷயம் குரான்ல இல்லை, ஹதீஸ்ல இல்லை. மிக மோசமான ஒரு பாவம். பெருமானாருடைய சாபம் இறங்குகிறது. ஹதீஸ்ல வருது, லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிலர் ரிபா வ மூகிலஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்டி சாப்பிட்டவனை சபித்தார்கள், வட்டிக்கு சாப்பிட கொடுத்தவனையும் சபித்தார்கள். வ காதிபஹு, வட்டிக்கு எழுதி கொடுத்தான் அல்லவா, அந்த எழுத்தரையும் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சபித்தார்கள். வ ஷாஹிதைஹி, அந்த வட்டி வாங்குறது கொடுக்கிறதுக்கு யார் சாட்சிகளாக இருந்தார்களோ அவர்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்தார்கள். ஹும் ஸவாஉன். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. இந்த அத்தனை பேரும் குற்றத்தில் சமமானவர்கள், குற்றத்தில் சமமானவர்கள். வட்டி வாங்குறவன், வட்டி கொடுக்கிறவன், அதற்கு எழுதி கொடுக்கிறவன், சாட்சியாக இருக்கிறவன், அத்தனை பேரும் குற்றத்தில் சமமானவர்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு சிந்தனை உண்டு, நான் வட்டி வாங்கலையே, வட்டி கொடுக்க தானே செய்யறேன், நிர்பந்தத்திற்கு கடன் வாங்கினேன், அவன் கேட்கறான், நிர்பந்தம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, நான் எப்படி குற்றவாளியா ஆகுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்றைக்கு நம்மில் பல பேருக்கு இருக்கிறது. வட்டி அவன் வாங்குறான், அவன் தான் குற்றவாளி, நான் கொடுக்கத்தானே செய்யறேன் என்று நாம் நினைக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்டி வாங்குபவன், கொடுப்பவன், எழுதி கொடுப்பவன், சாட்சியாக இருப்பவன் அத்தனை பேரையும் சபித்ததோடு கடைசியா சொன்னாங்க, அத்தனை பேரும் குற்றத்தில் சமம், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான தண்டனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இஸ்லாத்தை பொறுத்தவரை ஒரு குற்றத்தை செய்பவனுக்கு மட்டுமல்ல, அதற்கு எவன்லாம் உடந்தையாக இருக்கிறானோ அவனுக்கும் அதே குற்றம் எழுதப்படும். அதே குற்றம். ஒருத்தன் புறம் பேசுறான், புறம் பேசினா தப்புன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, பேசக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. அவன் பேசுறான், அவன் குற்றவாளி, அவன் மட்டும் குற்றவாளி அல்ல, அவன் புறம் பேசும்பொழுது பக்கத்தில் எவன்லாம் உட்கார்ந்து கேட்டானோ அவனும் அதே குற்றம். ஏன்னா இவன் கேட்கறதுனால தான் அவன் பேசுறான். 3வது மனிதரை பத்தி இங்க உட்கார்ந்து பேசுறது பேர் புறம். இப்ப இவர் பேசுறாரு, இவர் குற்றவாளி, பக்கத்தில் உட்கார்ந்து ஒருத்தர் அப்படியா அப்படின்னு கேட்டு இருக்காருன்னா அவரும் குற்றவாளி. அவர் பேசவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் காது கொடுத்து கேட்பதால் மட்டும்தான் இவர் சொல்லுகிறார். அப்படிலாம் சொல்லக்கூடாது. 3வது ஆளை பத்தி பேசக்கூடாது. அவன் எஞ்சி போயிட்டானா இவர் யார்கிட்ட பேசுவாரு? அவர் காது கொடுத்து கேட்டதால் இவர் சொல்லுகிறார். அப்ப இவரும் குற்றவாளி, அவரும் குற்றவாளி, 2 பேரும் குற்றத்தில் சமமானவர்கள். லஞ்சம் வாங்குபவன் மட்டும் குற்றவாளி அல்ல, லஞ்சம் கொடுப்பவனும் குற்றவாளி.
இத்தோடு ஒரு விஷயத்தை நான் இணைத்து சொல்கிறேன். சோசியல் மீடியாக்கள் இன்னைக்கு நாம நிறைய வீடியோக்களை பகிர்றோம், ஆடியோக்களை பகிர்றோம். ஹராமான, அதாவது இசைகள் கலந்த பாட்டுகளை, சினிமா பாட்டுகளை இன்னைக்கு நாம என்ன செய்யறோம், சோசியல் மீடியாக்கள்ல, பேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் பகிர்ந்து விடுறோம். நாம நம்ம போட்டோவை போட்டு, நம்ம வீடியோவை போட்டு, பேக்ரவுண்ட்ல சினிமா பாட்டு ஓடுது. இதனுடைய விளைவு நமக்கு புரியல. நாம மட்டும் கேட்கல, யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அத்தனை பேருடைய குற்றம் நமக்கு எழுதப்படும். ஏன்னா அவன் கேட்கறதுக்கு நாம தான் காரணமா இருந்தோம். அவன் சும்மா இருந்தா கேட்க மாட்டான், சும்மா இருந்தா கேட்க மாட்டான். நாம வீடியோ போட்டதுனால அவன் கேட்டான். இப்ப நாமளும் குற்றவாளி, அவனும் குற்றவாளி. ஏன்னா அவன் அந்த ஆடியோவை கேட்பதற்கு, அந்த சினிமா பாடலை கேட்பதற்கு, அந்த வீடியோவை பகிர்ந்த நாம தான் காரணம். அதனால சினிமா பாடல்கள் இருக்கக்கூடிய, மியூசிக் ஓடக்கூடிய அந்த வீடியோக்களை முடிந்தவரை இல்லை அது பகிரவே கூடாது. நல்ல காட்சிகளாக இருந்தாலும் அங்கே ஓடக்கூடிய அந்த சினிமா பாடல்கள் அது ஹராமானது. 1000 பேர் கேட்டா 1000 பேருடைய பாவமும் அதை பகிர்ந்தவருக்கு வந்துடும். யாரும் இதை புரியறதில்லை. இஸ்லாம் அழுத்தமாக சொல்கிறது, ஒரு குற்றத்தை செய்தவர் மற்றும் குற்றவாளி அல்ல, அதற்கு உடந்தையாக, அதற்கு காரணமாக, அதற்கு தூண்டுதலாக யாரெல்லாம் இருந்தார்களோ அத்தனை பேரும் குற்றவாளிகள். அந்த அடிப்படையில் வட்டி வாங்குபவன் மற்றும் குற்றவாளி அல்ல, வட்டி கொடுக்கிறவனும் குற்றவாளி. நான் கடன் வாங்கினேன், வீட்டுக்கு கடன் வாங்கினேன், தொழிலுக்கு கடன் வாங்கினேன், நான் வட்டி கொடுக்கிறேன், நானும் குற்றவாளி. ஏன்னா நான் கொடுக்கறதுனால தான் அவன் வட்டி கடன் கொடுக்குறான். கொடுப்பவர்கள் இருப்பதனால்தான் அவர்கள் வட்டிக்கு விடுகிறார்கள். யாருமே நான் வட்டிக்கு வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா வட்டி விடுபவர்கள் விட மாட்டாங்க. அத்தனை பேரும் குற்றத்தில் சமம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மிக எச்சரிக்கையாக ரசூலுடைய சாபம் ஏற்படும் என்கிற அந்த உணர்வை நாம் உள்ளத்தில் புகுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக வட்டியில் ஈடுபடக்கூடியவர்களோடு அல்லாஹ்வும் ரசூலும் போருக்கு அழைக்கிறார்கள். அந்த ஒரு வார்த்தையை தான் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. அந்த ஒரு வார்த்தை குர்ஆனில் இடம்பெற்று இருப்பதால் வட்டிக்கு தான் அல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறான். அதனால அதை விட மிக மோசமான குற்றம் உலகத்தில் கிடையாதுன்னு சொல்லி தீர்ப்பு வழங்குறாங்க மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எவ்வளவு எச்சரிக்கையோடும் பேணுதலோடும் இறையச்சத்தோடும் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் என்று நாம் இன்றைக்கு யோசித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நிர்பந்தம், எல்லாரும் இந்த வார்த்தையை தான் பயன்படுத்துறோம். நிர்பந்தம். எது நிர்பந்தம்? எதற்கு பேர் நிர்பந்தம்? நிர்பந்தமான சமயத்தில் ஆகுமாத விஷயங்களும் ஆகுமாகும். சரியத்தில் அது இடம் இருக்குது. மது குடிக்க கூடாது, ஆனா நிர்பந்தம் ஏற்பட்டுடுச்சுன்னா மது ஒருத்தர் குடிக்கிறார்னா குற்றம் ஆகாது. நஜீசு அதை தொடக்கூடாது, அதை உள்ள போகக்கூடாது. ஆனா நிர்பந்தம் வந்துருச்சு, அவர் உள்ள குடிக்கிறாரு, கூடும். ஆனா நிர்பந்தம்னா என்ன, அதுதான் விளங்குறது இல்லை. நிர்பந்தம்னா என்ன? கையில் ஒருத்தர் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாரு. தண்ணி ஏதாவது குடிச்சாதான் அவர் தன் உயிரை பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஆனா பக்கத்துல தண்ணி இல்லை, கொடுக்கறதுக்கும் ஆள் இல்லை. கொஞ்ச நேரம் தாமதிச்சா அவர் ஊரு போயிடும். பக்கத்துல மது மட்டும்தான் இருக்குது. அந்த நேரத்தில் எடுத்து குடிச்சா குற்றம் இல்லை. ஏன்னா உயிர் அதை விட ரொம்ப மேலானது. இதுதான் நிர்பந்தம். ஆனா அந்த நிர்பந்தமும் கூட, அந்த நிர்பந்தம் முடிஞ்சிருச்சுன்னா அந்த சலுகை நீங்கிரும். இன்னைக்கு வட்டிக்கு நாம கடன் வாங்குறோம். யார் இந்த நிர்பந்தத்திற்குள்ளா இருக்கிறோம்? நான் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறேன், அது வாங்கலன்னா என் உயிர் போயிடும், என் குடும்பம் போயிடும் அப்படிங்கிற அளவுக்கா நாம வட்டிக்கு போறோம்? வீடு கட்டுறதுக்காக, தொழிலை பெருக்குவதற்காக, ஆடம்பரத்திற்காக, கல்யாணத்திற்காக போய் நிற்கிறோம். கல்யாணம் சிம்பிளா பண்ண முடியாதா? வீடை சிறிசா கட்ட முடியாதா? வியாபாரத்தை சின்னதா பண்ண முடியாதா? அல்லது அதை விட சின்ன ஏதாவது தொழிலுக்கு போக முடியாதா? எத்தனையோ வழிகள் இருக்கிறது, மாற்று ஏற்பாடுகள் இருக்கிறது. எனவே எதுவும் நிர்பந்தம் என்ற ஒரு நிலைக்கு வந்துடாது. நாமளா ஒரு கற்பனை, நாமளா ஒரு அளவுகோலை ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். ஷரியத்தை முழுமையாக எப்படி இருக்குதோ அப்படி விளங்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய சாபத்தை நாம் பெற்றுவிடக்கூடாது, அல்லாஹ்வினுடைய கோபத்தை நாம் பெற்றுவிடக்கூடாது, ரசூலுடைய சாபம் வந்துடக்கூடாது. மிக முசீபத்தை ஏற்படுத்தக்கூடிய, மக்களை எல்லாம் அழிவிலும் நாசத்திலும் கொண்டு போய் நிறுத்தக்கூடிய அந்த மோசமான அந்த வட்டியிலிருந்து நாம தவிர்ந்திருக்க வேண்டும்.
அல்லாஹ் பாதுகாப்பானாக. அந்த வட்டியிலிருந்து நம் சமூகத்தை முழுமையாக அதிலிருந்து வெளியே கொண்டு வந்து விடுவானாக. அதனுடைய வாடை கூட நம்முடைய குடும்பத்திற்குள் வந்து விடாமல், நம் சம்பாத்தியத்தில், நம்முடைய உழைப்பில், நம்முடைய பொருளாதாரத்தில் நுழைந்து விடாமல், அதற்கு காரணமாக வட்டி ஆகிவிடாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாத்து அருள் புரிவானாக.